ஹாய் மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கடா. சரி வாங்க, ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. உங்கள் சின்ன வயசுலேயே அவங்க கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களை டேக் கேர் பண்ணது என்னமோ உங்கள் பாட்டி தாத்தா மட்டும்தான். அண்ட் உங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன்தான் டே, அதாவது உங்கள் மாமா. அவர் ஒரு ப்ரொஃபஸராக இதில் இருக்கார். அதே காலேஜில் தான் நீங்கள் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி வாங்கடா, இந்த இன்டர்வியூ போதும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லே கிளைமேட் தான் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. க்ளவுட் எல்லாமே ரொம்ப பிளாக்காக ரெயின் விடுற மாதிரி ஆயிட்டுருக்கு. அதே நேரத்தில் அந்த தண்டர் சவுண்டும் அவ்வளோ ஹெவியாக கேட்குது. இப்போ டே தான் அவங்க வீட்டில் இருந்து உங்கள் வீட்டுக்கு உள்ளே என்ட்ரு ஆகுறான். பாட்டி, என்ன தயாங்க? என்ன கண்ணு, என்ன வேணும்? என் பொண்டாட்டி எங்க? இன்னும் அவகிட்ட உன் காதில் கூட சொல்லலை. அதுக்குள்ளே பேச்ச பாரு, 8 ஊருக்கு நீளுது உனக்கு. பாட்டி பாட்டி கத்தாத, அவ காதில் கேட்டுற போது. அப்படியே கேட்டு தொலையிட்டும் காதில், அவ காதில். பாட்டி என்னடா, என்ன வேணும் உனக்கு? ஏன் வயன் எங்க பாட்டி? அதே தான் இன்றைக்கி ஃபங்க்ஷனாமே, அதான் அவள் காலேஜ் கிளம்பிட்டுக்கிறா. மேலே தான் ரூமில் இருப்பா கண்ணு, போய் பாரு. ஆமாம் இல்லை, இன்றைக்கி ஓணம் ஃபங்க்ஷன் இருக்குது பாட்டி. இதுதான் அவள் லாஸ்ட்டு ஓணம் ஃபங்க்ஷன். அட கண்ணு, மழை வர மாதிரி பாரு, வெளியில் மேகம்லாம் இருட்டின்னு வருது. எப்படி போயிடுவீங்களாடா? நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, நான் கூப்பிட்டு போகிறேன். சரி சரி, சீக்கிரம் காதில் அந்த சிரிக்கிக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுடா. என் கட்டை வேகிறதுக்குள்ளையாவது உங்கள் கல்யாணத்தை பார்த்துட்டு போய் சேர்றேன். பாட்டி, உனக்கு இன்னும் நாள் இருக்குது, நீ எல்லாம் அதுக்குள்ளே போக மாட்ட. நீ பொறுமையாக வேறு, நாங்கள் பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கிறோம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து மேலே வரான். இப்போது உங்கள் ரூம் முன்னாடி தான் நின்றுட்டு டக்குன்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் ஷாக்கில் அப்படியே பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் கீழே வர ப்ளீட்ஸை சரி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அவனை பார்த்ததுமே அவன் உங்களை பார்க்குறான். மாமா. ஓயன், இங்கே வா. அது மாமா. என்னடி அப்படி பார்க்குற? விட்டா கண்ணாலே கற்பழிச்சிருவா போல். இங்கே வா. அது மாமா. வாடி அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்து உங்களை க்ளோஸாக நிற்க வச்சுட்டு இப்போ அவன் அப்படியே நீல் டவுன் பண்ணி உங்கள் சாரீ ப்ளீட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறான். இப்போ அவன் எந்திக்கும் போது உங்கள் ஹிப் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். மாமா, அது அது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே அவன் அப்படியே உங்களை க்ளோஸாக இழுத்து நிற்க வச்சு, ரொம்ப அழகாக இருக்குடி. அப்போ நீங்கள் தான் உங்கள் மைண்டில் இந்த ரொமான்ஸ்க்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல, ஆனால் அதை மட்டும் சொல்லவே மாட்டார். ஏன் எனக்கும் கேட்கணும் போலலாம் இருக்காதா? நான் எப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணுறது? எல்லாருமே பசங்க தானே ப்ரப்போஸ் பண்ணணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் இதில் இவரை பார்த்தா அப்படியே ஆஃப் ஆகுறேன். இதில் நான் எங்கே போய் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் முணங்கிட்டுருக்கீங்க. இப்போ அவன்தான் உங்களை பார்த்துட்டு, போகலாமா? போகலாமான்னு கேட்டேன். போகலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் லிப்ஸில் கை வைக்கிறீங்க. அவன் அதை பார்த்து சிரிச்சுட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். இப்போ உங்கள் பாட்டி தான் நீங்கள் 2 பேரும் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரதை பார்த்துட்டு, 2 பேருக்கும் ஜோடி பொறுத்த பக்காவாக இருக்குது, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போதுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. இப்போ டே தான், ஏய் கிளவி, போயிட்டு வரோம், பார்த்து போயிட்டு வாங்க கண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சி விடுறாங்க. அப்படியே நீங்கள் 2 பேரும் வெளியில் வரீங்க. டே அவன் பைக் எடுக்கிறான். உட்காரடி. அது அது மாமா, எப்போதும் காரில் தானே போவோம், இப்போ என்ன புதுசாக பைக்கெல்லாம்? ஏன் பைக்லலாம் போக மாட்டிங்களோ? அது இல்லை மாமா, மழை வர மாதிரி இருக்குது, அதான் கேட்டேன். வர மாதிரி தானே இருக்குது, அப்படியே கொட்டுதா இங்கே? அப்படின்லாம் இல்லை மாமா, வந்து உட்காருன்னு சொன்னேன். அதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஏறி உட்காடுறீங்க. இப்போ டே தான், தெரியாத மாதிரி நடிப்பாய்வ அப்படின்னு நினச்சிட்டே பைக்கை எடுக்கிறான். இப்போ நீங்கள் தான் சொல்கிறாரா பாரு. ஏன் இந்த ஆளுக்கு வாயிலேருந்து வராதா? உன் கூட தான் போக ஆசையாக இருக்குது, அதனால தான் கொண்டு வந்தேன்னு. இந்த ஆளுக்கு கல் மனசு,
எப்படி தான் நான் இவனை கட்டிட்டு வாழ போகிறேனோ எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு கேட்கணும் போலவே இருக்குது. இந்த ஆள் வாயிலேருந்து என்றைக்கு தான் வரும்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு முணங்கிட்டே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்படியே ஒரு வழியாக நீங்களும் டேவும் காலேஜ் போய் ரீச் ஆகிருந்துருப்பீங்க. இப்போ காலேஜில் தான் ஓணம் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தட் எல்லோரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ டே உங்களை க்ராஸ் பண்ணி போகிறான். அப்போது உங்கள் ஹிப்பை அப்படியே பிஞ்ச் பண்ணுறான். ஹா அது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. இப்போ டேவும் உங்களை திரும்பி பார்க்குறான். அப்படியே சடனாக கண்ணடிக்கிறான். மாமா அது என்ன பண்ணுறாரு இவர், என்ன இந்த புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே நிற்கிறீங்க. இப்போது அதை தியா பார்த்துட்டு இருந்திருப்பா. ஓய் என்னடி ஒரே ரொமான்ஸ் போல். அட நீ வேற, அந்த ஆளுக்கு இன்னும் வாயிலேருந்து வரல, இதில் ரொமான்ஸ் வேறையா? அப்புறம் எதுக்கடி கண்ணெல்லாம் இப்படி சவக்குது? என்ன முத்தம் கொடுத்துக்கிட்டிங்களா? அது 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 எப்படி உனக்கு தெரியும்? எது? அப்போ அது உண்மையா? ஓயனே சைலண்ட்டாக இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணுற போல. அப்படியெல்லாம் இல்லையே. அது ஏதோ மாமா கொடுத்தாரு, நான் வாங்கிக்கிட்டேன். என்னடி அப்புறம் எனக்கு கல்யாணம் தானே? அடங்குங்கடி நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் ரீனா அப்படியே உங்களை தேடி ஓடி வரா. ஓயனே என்னடி? அது தயாங் சாரு அது அவர் உன்னை கூப்பிட்டாருடி. எங்கே இருக்காரு? அது எனக்கு தெரிஞ்சு கேபினில் தான் நான் அவரை பார்த்தேன். இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில, நீ போய் தேடிக்கோவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறா. நீங்கள் அப்படியே அங்கேருந்து நடந்து வந்து டேவை தேடிட்டுருக்கீங்க. இப்போ சடனாக ஒரு கை அப்படியே உங்களை பிடிச்சி இழுக்குது ஒரு ரூம்குள்ளே. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு நிற்கிறீங்க. இப்போது அப்படியே நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா திட்டே. நீங்கள் அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுட்டு மாமா அது எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அப்படியே அவன் கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க ஹேர் அப்படியே ஒதுக்கி உங்கள் காதோரம் விட்டுட்டு, சேலை கட்ட தெரிஞ்ச உனக்கு அதை அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு தெரியாதா வயன்? பார்க்குறவங்க கண்ணெல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? எனக்கு அத்தை பார்த்தா பற்றிக்கிட்டு வருது. கீழவும் இடுப்பில் மேலவும் மாமா தெரியுதுல்ல. ஒழுங்கு மரியாதையா அட்ஜஸ்ட் பண்ணு. மாமா நீங்கள் ஜெலஸ் ஆகுறீங்களா? என் மயிறு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்டி. இப்போ கிளம்பு. என் கண்ணு எங்கே இருந்தாலும் ஒன்று தான் பார்த்துட்ருக்கோம். பார்த்து ஒட்டக்கமாக இருக்க வழியப்பாரு அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் அப்போ அவனோட காலரை பிடிச்சி இழுத்து, சரி மாமா நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்ன? இல்லையே, எனக்கு என்னடி சொல்லணும், கிளம்பு ஃபஸ்ட்டு நீ அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் இதை மட்டும் சொல்ல மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டே அப்படியே அங்கேருந்து வெளில போகிறீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து அவனுமே அந்த ரூம்லேருந்து வெளில வந்திருப்பான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. டே அதை தள்ளி ஓரமாக நின்று ரசிச்சிட்ருக்கான். இப்போது டேவை பார்த்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் நடந்து வராங்க. அவங்க கண்ணு ஃபுல்லாகவுமே டே மேலே மட்டும்தான் இருக்குது. ஒரு இன்ச் கூட வேறு எங்கேயுமே நகரல. இப்போது டேங் பக்கத்தில் போய் நின்றுட்டு, ஹாய் தேங்க் சார். வாங்க ஜெனி மேம். ஆமாம், என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல்? ஆமாம். எதுக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம்ல சொல்கிறது அப்படின்னு போயிட்டு அவன் ஷோல்டர்ஸை இடிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா எனக்கும் ஹாப்பியாக இருக்குது மேம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிற்கிறான். அப்போ சரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தேங்க்ஸ் சார். சொல்லுங்கள். இல்லை, தனியாக பேசணும் தேங்க்ஸ் சார். தனியெல்லாம் எதுக்கு மேம், நீங்கள் இங்கேயே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் ஓகே சார், எப்படியும் ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் தெரிய தான் போகுது, அது என்ன, அப்புறம் சொன்னா என்ன இப்போ சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்க்குறாங்க. டே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கான். தயாங், அது உன்னை எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சு. வாழ்ந்தா இப்படி ஒரு பையன் கூட தான் வாழணுன்னு தோணிடுச்சு. அதான் ஏன் இழுத்துட்டே இருக்கணுமேனு
இன்றைக்கே சொல்லலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நீல் டவுன் பண்ணுறாங்க. அங்கே அவ்வளோ நேரமாக அவ்வளோ சவுண்டாக இருந்திருக்கும். இப்போ இவங்க நீல் டவுன் பண்ணதை பார்த்துட்டு எல்லாருமே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு உன் கூட லைஃப்பை வாழணும்னு தோணுது தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்து ஒரு ரிங் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ, வில் யூ மேரி மீ தயாங் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நீங்கள் தான் டேவை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. டே அந்த ரிங் பாக்ஸை ஜெனி கையிலேருந்து வாங்குறான். உங்களுக்கு அவ்வளோ நேரம் அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் யாராவது இந்த மாதிரி டேக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் நீங்கள் அதை அவ்வளோ பெருசாக எடுத்துருந்துருக்க மாட்டீங்க. இப்போ டே அந்த ரிங் பாக்ஸை வாங்குறான் அப்படின்னு தெரிஞ்சதுமே உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுது. மாமா மாமா என்ன பண்ணுற நீ அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவன் கை கொடுத்து அந்த ஜெனியை எழுப்புறான். உங்களுக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியல. நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. டே நீங்கள் அங்கேருந்து போகிறதையும் நோட் பண்ணுறான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு டே தான் உங்களை காலேஜ் ஃபுல்லாக தேடுறான். பட் நீங்கள் எங்கே தேடியும் கிடைக்கல. இப்போ அவன் ரீனாவை பார்த்ததுமே ரீனா கிட்ட ஓடி வந்து, ரீனா ஒயனங்க சார், அது இங்கே தான் இருந்தா. ஏ ஜியா ஒயனங்கடி, அது மச்சான் அவள் இங்கே தாண்டா இருந்தா. எங்கே போனா? இவ்வளோ நேரம் இங்கே தாண்டா இருந்தா, இப்போ தாண்டா காணோம். சார் அது இவ்வளோ நேரம் ஒயன் இங்கே தான் இருந்தா, இப்போ தான் காணோம். சரி சரி ரீனா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ அப்படியே உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் அங்கேருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கே வந்திருப்பீங்க. இப்போ உங்கள் ரூமில் உட்காந்துட்டு பொறுக்கி அப்போ நீ எனக்கு கொடுத்த முத்தம், நீ நான் ஹக் பண்ணது, ஆசையாக என்கிட்ட பேசினது, இறுக்கி அணைச்சது எல்லாம் பொய்யாடா? நான் தான் ஒரு கூறுகட்டவ எல்லாத்தையும் நம்பி ஏமாந்து போய் உட்காந்துருக்கேன். அவளை ஏற்றுப்பேன் நான் நினைக்கவே இல்லட்டே. ஆனால் ஏன் மாமா இப்படி பண்ண? ஏன் ஏற்றுக்கிட்ட? உனக்காக நான் இருக்கேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. இப்போ உங்கள் ஃபோனுக்கு அவ்வளோ டைம்ஸ் கால் வருது. நீங்கள் கட் பண்ணி விடுறீங்க. அகெயின் நீங்கள் அந்த ஃபோன் ஸ்க்ரீனை பார்க்குறீங்க. பார்த்தா மாமான் இருக்குது. ஸோ தட் நீங்கள் உங்கள் ஃபோனை சைலண்ட்டில் போட்டுடுறீங்க. பட் இருந்தாலும் அகைன் கால் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மொபைல் ஸ்க்ரீனை பார்த்துட்டே உட்காண்ட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகுது. இப்போ கொஞ்சம் நேரத்தில் யாரோ உங்கள் கதவை நாக் பண்ணுறாங்க. ஒயன் டே வந்திருக்கேன்டே. ஒயன் இங்கே வந்து கதவை தொற. ஒயன் உள்ளே தான் இருக்கேன்னு தெரியும், கதவை தொற அப்படின்னு கத்துறான். இப்போ நீங்கள் பொறுமையாக போய் கதவை திறக்கிறீங்க. டே உங்களை பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறான். எதுக்கு அங்கேருந்து வந்த ஒயன்? அது மாமா. எதுக்குடி வந்த? மாமா அது என்னால் அங்கே இருக்க முடியல, அதான் வந்துட்டேன். மாமா உன்னை நம்பி வேற ஒரு பொண்ணு இருக்கா, தயவு செஞ்சு இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்காத மாமா. இதை கேட்டதும் டேக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ தட் உங்களை ரூம்குள்ளே தள்ளி விட்டுட்டு அவனும் அந்த ரூம்குள்ளே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். ஆமாண்டி, என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்காதான். ஆனால் அது ஏன் அவளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரில. புரிய வச்சிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறான். மாமா தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத மாமா. மாமா மாமா நான் உன்னோடது ஒயன், நீ எனக்கானவ. இதுக்கு நடுவில் வேறு யாராலையும் வர முடியாது. மாமா 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 அது எதுவும் சொல்ல வேணாம். எல்லாம் என்னோடது எல்லாமே உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கும் டேக்கும் ஒரு வைல்டான மேக்கப் செக்ஷன் அங்கேயே முடியுது. இப்போ நீங்கள் தான் டேவை ஹக் பண்ணிவிட்டு, மாமா என்னடி? அது மாமா என்னடி? அந்த ஜெனி
என்ன என்ன சொன்னீங்க? இப்போ அப்படியே அவன் சொல்கிறான், சரி வாங்க நம்மளும் ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது ஜெனிக்கு அவன் காய் கொடுத்து நிற்க வச்சுருந்துருப்பான். அந்த டைம் தான் நீங்கள் அங்கேருந்து கிளம்பியிருந்துருப்பீங்க. இப்போது அவன் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஜெனியை பார்த்து, கொஞ்சம் தனியாக பேசலாமா? ஆ பேசலாம் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. இப்போது ஒரு ரூமில் நின்றுட்டு, இங்கே பாருங்க மிஸ் ஜெனி, உங்களுக்கு எதுக்கு என்ன பிடிச்சதுன்னெலாம் எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட இருக்க ஏதோ ஒன்று தான் உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு மட்டும் புரியுது. அது என் மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது போல். சாரி. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உங்களை ஒரு நாள் கூட நினச்சதில்ல ஜெனி. நீங்கள் ரிஜெக்ட் பண்ண தான் போகிறீங்க அப்படின்னா அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு இங்கே தனியாக? எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினச்சேன் மிஸ் ஜெனி. நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கேருந்து நடந்து வரான். இப்போ ஜெனி டேவை அப்படியே பேக்கப் பண்ணுறா. என்ன பண்ணுறீங்க மிஸ் ஜெனி, கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளிவிட ட்ரை பண்ணுறான். இப்போது அவங்க இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இதனால தான் டே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியாவது கண்டிப்பாக உங்களை நான் அடைஞ்சு தீருவேன் டே. ஜெனி என்ன பேசிகிட்ருக்கீங்க? அப்போது ஜெனி டேவோட காலர் பிடிச்சி இழுத்து அப்படின்னு கிஸ் பண்ணுறா. இப்போ டே தான் ஜெனியை புஷ் பண்ணிவிட்டு ஸ்லாப் பண்ணுறான். நீங்கள் இந்த மாதிரி ஆள்னு எனக்கு தெரியவே இல்லை ஜெனி. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்திருந்திருப்பான். இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு கிஸ் பண்ணல மாமா? பண்ணாங்க. அவளுக்கு எவ்வளோ தைரியம்! ஏன் மாமாவே கிஸ் பண்ணியிருக்கா? மாமா அது அமைதியாக படுவாயன். ஆல்ரெடி டயர்டாக தானே இருக்க, கொஞ்ச நேரம் தூங்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லி அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனோட அந்த வார்ம்லேயே அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் 2 பேரும் எதுவுமே சொல்லிக்கவே இல்லை. இப்போது அப்படியே 2 டேஸ் போகுது. இப்போது ஒன் ஃபைன் டே நீங்கள் காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. எல்லோரும் அதை பற்றியும் சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் நார்மலாக போய் உங்களோட கிளாஸில் உட்காடுறீங்க. சேம் அங்கேயும் அதே சுச்சுவேஷன் தான் இருக்குது. ரீனா என்னடி அது என்னாச்சு? ஏன் எல்லோரும் இவ்வளோ சின்சியராக தான் பேசிகிட்ருக்காங்க? எங்களுக்கும் அதான் எனக்கு தெரில. காலையில் வந்ததுலேருந்து எல்லோரும் ஏதோ பேசிட்டு தான் இருக்காளுங்க. இந்த ஜியா தான் ஏதோ கண்டுபிடிக்கிறேன்னு போனால் இன்னும் வந்து தொலைல எருமை மாடு அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ டே தான் கிளாஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறான். அவனை பார்த்ததுமே எல்லோரும் பின் ஆஃப் சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ டே தான் யாருக்கும் தெரியாமல் உங்களை பார்த்து விங்க் பண்ணுறான். நீங்கள் அதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே அந்த கிளாஸும் போகுது. அவ்வளோ நீட்டாக அவன் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வெளில போகிறான். இப்போது ஜியா தான் கிளாஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறா. ஓ வயன் வயன் அப்படின்னு கத்திட்டு அவங்க பக்கத்தில் வரா. என்னடி ஆச்சு வயன் அது அப்படின்னு சொல்லும்போதே இப்போது ஜெனி மேம் அப்படியே கிளாஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. எல்லோரும் அகெயின் சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்போது இவளும் எதுவுமே சொல்லலை. நீங்கள் அவளை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துடுறீங்க. இப்போது ஜெனியும் கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ உங்களுக்கு இன்ட்ரோல் பீரியட். இப்போ தான் ஜியா ஒயன் ஒயன் அது எருமை என்னடி ஆச்சு? எதுக்கடி ஒரு பீரியட் நீ வரவே இல்லை? ஒயன் ஒயன் அது சொல்லி தொலை, என்னாச்சு? அது ஒயன் மாமா டேக்கும் ஜெனிக்கும் எல்லாம் முடிஞ்சிடி. இல்லை இல்லை ஜியா, அப்படிலாம் இருக்காது. இல்லை எல்லாம் முடிஞ்சு. அதோட வீடியோவும் இப்போது ஆன்லைனில் லீக் ஆகிருக்குடி. என் மாமா அப்படிலாம் பண்ணியிருக்காது. ஜீனா சொல்கிறேன், அவகிட்ட சொல்லடி, போய் சொல்ல வேணான்னு சொல்லுடி. என் மயிறு உன் மாமன்தான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அவள் ஒரு வீடியோ காட்டுறா. அதில் இருக்கிறது டே தான். உங்களால் நம்பவே முடியல. அதில் அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. ரீனா இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லு ரீனா. ஜியா ப்ளீஸ் ஜியா, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லு ஜியா. இல்லை என் மாமா இப்படிலாம் பண்ணாது, நான் மாமா கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கிட்டு இப்போது டேவோட கேபினுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா ஜெனியும் டேவும் ஏதோ பேசிகிட்ருக்காங்க.
இப்போ ஜெனி சடனாக வந்து டேவை அப்படியே கிஸ் பண்ணுறா அப்படின்னு. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை அப்படியே கீழே போடுறீங்க. டே அப்படியே ஜெனியை புஷ் பண்ணி அவளை ஸ்லாப் பண்ணுறான். உனக்கு எவ்வளோ டைம் சொன்னாலும் அறிவு மயிறு இருக்காதா? நீயும் ஒரு பொண்ணு தானே. ஒரு பையன் வேணான்றான், வந்து நாய் மாதிரி பின்னாடியே சுற்றிட்டுருக்க. சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். இப்போ நீங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பியிருப்பீங்க. அதை பார்த்துட்டு இப்போ உங்கள் பின்னாடி தான் வரான். ஓயன் 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 கொஞ்சம் நில்றி, கையை எடுங்க மாமா, நில்றி, கையை எடுங்க. என்ன ஓயன் அவள் ஏதோ பேசிட்டு வந்து டக்குன்னு அப்படி பண்ணிட்டாடி. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, நான் தள்ளி விட்டுட்டேன். அது மட்டும்தானா? ஏ வேற என்னடி? அது மட்டும்தானா? ஓயன் கத்தாதடி, எல்லாரும் பார்க்குறாங்க பாரு. இப்போ நான் கத்துறது உனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுதா? இப்போது அவன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து ஒரு எம்டி கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கையை எடுங்க மாமா, என்னை இனிமேல் தொடாதீங்க. ஓயன் ஓயன் என்னாச்சுடி? சாதாரண முத்தத்துக்காக இத்தனை பேசுறியா? மாமா அதுக்கு மட்டும்தான் நான் பேசுகிறேனா? வேற என்னடி? மாமா என்கிட்ட எதுவும் நீ மறைக்கல? நான் என்னடி உன்கிட்ட மறைக்க போகிறேன்? அப்படியா? வேற எதுவும் இல்லைல்ல? இல்லை ஓயன். அப்போ உன் ஃபோன் கொடு. எதுக்குடி? உன் ஃபோன் கொடுன்னு. இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நீங்கள் கடைன்னு காலேஜ் குரூப்புக்குள்ளே போய் பார்க்குறீங்க. அதில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை தொட்டா டே அந்த பொண்ணு கூட அப்படி இருந்த மாதிரி ஒரு வீடியோ. அதை டே பார்த்துட்டு ஷாக்காகி நிற்கிறான். ஓயன் ஓயன் இது இது நான் இல்லடி, நான் இதை மாதிரி பண்ணலடி. ஓயன் ஓயன் என்னை நம்புடி. நம்பினேன் மாமா, நம்பினேன். உன் கேபின் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பினேன் அதில் இருக்கிறது நீ இல்லைன்னு. ஆனால் நீ என் ஹார்ட்டையே சுக்குநூறாக உடச்சிட்ட மாமா. ஓயன் அது நான் பண்ணலடி, என்னை நம்புடி. மாமா தயவு செஞ்சு கிட்ட வராத மாமா, தள்ளிப்போ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அழுகிறீங்க. டே அப்படியே உங்களை ஹக் பண்ணி அழுகிறான். எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஜெனி முன்னாடி நிற்க வைக்கிறான். இப்போ டே தான் அத்தனை பேர் முன்னாடி ஜெனியை அசிங்கமாக இல்லை, நீயும் ஒரு பொண்ணு தானே, சி எனக்கு அதை பற்றி சொல்லவே அப்படியே அருவருப்பாக இருக்குது. எவன் கூட போய் படுத்துட்டு இப்படி என் ஃபேஸை மாற்றி வச்சுருக்க? அது தயாங், அது எனக்கு நீ வேணும். சி வாயை மூடு. எனக்கு நீ வேணுன்றக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் தயாங். ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த காலத்தில் பொண்ணுங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஒரு பையனை அடையிறதுக்காக எந்த அளவுக்கும் போகிறது. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஜெனி. உன்னை முன்னாடிலாம் பார்க்கும்போது உன்னை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன்டி. ஆனால் இப்போ உன்னை மாதிரி வேற எந்த பொண்ணும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டே நீ வயனை தானே லவ் பண்ணுற? ஏய் மயிறு, உனக்கு எதுக்குடி அதெல்லாம்? டே அவகிட்ட இருக்கிறது என்ன என்கிட்ட இல்லை. ஈவன் தோ அவகிட்ட இல்லாதது கூட என்கிட்ட இருக்கு. தோ இந்த காலேஜ் எங்கள் அப்பனோடது. இதை விட்டு நான் வெளில போனேன்னா எனக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்குது. பார்க்குறவெல்லாம் என் பின்னாடி சுற்றுறான். ஆனால் நீ என்னை மதிக்கவே மாட்டல்ல. ஏய் கொஞ்சம் அடங்குறியா? என் ஒயன் கூடலாம் உன்னை கம்பேர் பண்ணுற வேலை வச்சுக்காத. ஆமாம் அவகிட்ட இல்லை தான், உன்கிட்ட இருக்க மாதிரி அவகிட்ட இல்லை தான். உன்கிட்ட இருக்க அந்த ஆணவம் அவகிட்ட இல்லை. உன்கிட்ட இருக்க அந்த அதிகாரம் அவகிட்ட கிடையாது. உன்ன மாதிரி சில்லற புத்தி அவகிட்ட சுத்தமாக கிடையாது. புரிஞ்சுதா? இனிமே உன்கிட்ட பேசி எனக்கு எந்த மயிரும் நடக்க போகிறதில்ல. டைரெக்டாக உங்கள் அப்பங்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நீங்கள் அழுதுட்டே அப்படியே அவன் பின்னாடியே போகிறீங்க. அப்படியே அவன் உங்களை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான். பட் ஸ்டில் உங்களால் அந்த டியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ தரன்னு உங்களை உங்கள் ரூமுக்கு தான் இழுத்துட்டு போகிறான். ஏ என்னடா கண்ணே, என்னாச்சு? அவளை எதுக்குடா இப்படி இழுத்துட்டு போகிற?
பாட்டி கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுத்துட்டு போகிறான். இப்போ உங்கள் ரூமுக்கு போய் அவன் டோரை லாக் பண்ணுறான். வயன் வயன் எதுக்குடி அழுகிற? மாமா அதில் இருந்தது உண்மை இல்லைன்னு சொல் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. மாமா அப்போ என்னடி அங்கே கேட்ட? மாமா எனக்கு எதுவுமே கேட்கல மாமா. ப்ளீஸ் மாமா, எனக்கு உன் வாயிலிருந்து கேட்கணும். அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் ஹேண்ட்ஸை உங்கள் ஹிப்பில் வச்சுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டையும் அவனோட ஃபோர்ஹெட்டையும் அட்டாச் பண்ணுறான். வயன் வயன் அழுகாதடி. வயன் வயன் அழுகாதடி. மாமா மாமா எல்லாரும் பார்த்துருப்பாங்கல்ல, உன்னை அந்த மாதிரி எல்லாருமே பார்த்துருப்பாங்கல்ல மாமா. கஷ்டமாக இருக்கு மாமா. வயன் அது நான் இல்லடி. இன்னும் 24 ஹார்ஸில் அந்த வீடியோ அதில் இருக்காது மாமா, உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் மாமா. மாமா நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேனா மாமா? இல்லை வயன் நான் இது ரொம்ப லேட்டாக சொல்கிறேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. கல்யாணம் பண்ணிக்கலாமாடி மாமா? கல்யாணம் பண்ணிக்கலாம்டி, கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா. அண்ணா வயன் ஐ லவ் யூடி. எனக்கு புரியுது வயன், அந்த வீடியோ பார்த்து நீ எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கேன்னு. ஆனால் இதை நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாம் வயன். மாமா இது நானும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும். நான் எப்படி சொல்கிறதுன்னு நினச்சி அமைதியாக இருந்திருக்கக்கூடாது. ஐ லவ் யூ டூ மாமா. ஐ லவ் யூ மோர் தென் யுவர் செல்ஃப். இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் உங்கள் பாட்டி தான், கண்ணு என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஏதாவது சண்டையா? கதவை திறங்கடா அப்படின்னு கத்துறாங்க. இப்போ தான் வந்து கதவை திறக்கிறான். டேய் கோவத்தில் ஏதாவது அந்த பிள்ளைய அடிச்சு போட்டியாடா? பாட்டி நானும் வயனும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம், அதுவும் சீக்கிரமாகவே. அரே என் மகர ஆசை, அந்த பிள்ளை இப்போ தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சா என்ன? நீ தானே சொன்ன உன்கிட்ட வேகிறதுக்குள்ளே நான் வயனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதான் முடிவெடுத்துட்டேன். அப்படியாடா கண்ணு? இப்போ தான் உனக்கு ஒரு நல்ல புத்தி வந்திருக்குது. இரு நான் போய் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கால் பண்ணி வர சொல்கிறேன், இன்றைக்கே பேசி முடிச்சிருவோன்ட்டே. சரி பாட்டி அப்படின்னு சொல்கிறான். இப்போது வித்தின் 10 மினிட்ஸ் டேவோட அம்மா அப்பா அங்கே வந்துடுறாங்க. இப்போது டேவோட அம்மா அப்பாக்கெலாம் அவ்வளோ ஹாப்பி, நீங்கள் தான் அவங்களுக்கு மருமகளாக ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மேரேஜை ரொம்பவுமே சீக்கிரமாக பண்ண சொல்லியிருக்கான். அதாவது வித்தின் 2 டேஸ்க்குள்ளே. ஸோ தட் உங்களுக்கான மேரேஜ் ஒர்க்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கி நைட்டே உங்களுக்கும் டேக்குமான கல்யாண பத்திரிக்கை அப்படியே வந்துடுது. அவன் அந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போகிறான். இப்போது ஜெனி தான் அவங்க அப்பா கேபினில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அப்பா அப்படி கண்டபடி திட்டுறாரு ஜெனியை. ஆனால் ஜெனிக்கு எதுவுமே காதில் விழுகலை. இப்போ அந்த கேபினுக்கு போயிட்டு எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு இவன் கூப்பிட்டதும் சேர்மேன் அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து, வாங்கட்டே என் பொண்ணுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவள் ஏதோ அறியாத புள்ள தெரியாமல் பண்ணிட்டா. சார் இதெல்லாம் ஏதாவது ஒரு பொண்ணு தெரியாமல் பண்ணுவாங்களா? என்னை விடுங்க சார், நான் ஒரு ஆம்பளை பையன், பொண்ணு மானத்தை அவளே வாங்கியிருக்கா அப்படின்னதும் இப்போ சேர்மேன் தான் அப்படியே அவங்கள பார்த்துட்டு ஜெனியை ஸ்லாப் பண்ணுறாரு. சாரிட்டே, எல்லாமே இவங்க அம்மாவை சொல்லணும், கெடுத்து வச்சிருக்கா, குட்டி சவுராயிட்டா. சார் இப்போ பேசி என்ன பண்ணுறது? நான் இதை பேசலாம் வரல, நான் வந்ததே மறந்துட்டேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்லேருந்து அந்த இன்விடேஷன் எடுத்து கொடுக்குறான். நாளைக்கு எனக்கு கல்யாணம் சார், வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இப்போ ஜெனி தான் கல்யாணமா, மூடிட்டு உட்காரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இப்போது ஜெனியும் அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே உங்களுக்கும் டேக்கும் ரொம்பவுமே சிம்பிளாக அழகாக ஒரு சர்ச்சில் மேரேஜ் நடக்குது. ரிங்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜெனியும் அவங்க ஃபேமிலியும் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இப்போது ஃபாதர் யூ மே கிஸ் நவ் அப்படின்னு சொன்னதுமே அவங்க இடுப்பு பிடிச்சி இழுத்து
அப்படின்னு கிஸ் பண்ணுறான். இப்போ ஜெனிக்கு அங்கே இருக்கவே முடியல. அவங்கிருந்து போயிடுறா. உங்களுக்கும் டேக்கும் ரொம்ப அழகாக அங்கேருந்து உங்களோட லைஃப் பிகின் ஆகுது. ஓகேடா மிஸ், இதோட இந்த ஸ்டோரியை நான் முடிச்சுக்கிறேன். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு ஒன் ஷாட் போட்டிருக்கோமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அதனால தான் நான் கேட்குறேன். ஓகேடா, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய் பாய்.